குட் மார்னிங் மேடம். நீங்க வந்ததும் உங்க கேபினுக்கு போக கூடாது, அவரை வந்து மீட் பண்ணணும்னு எம்டி சார் சொல்லியிருக்காரு. அவர் கேபின்ல யாரெல்லாம் இருக்காங்க? எம்டி சார், ஜேஎம்டி சார், அப்புறம் கான்ட்ராக்டர்ஸ்லாம் இருக்காங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே மேம். ஸ்னேகா நல்ல பொண்ணு, அவள் லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டா. நீங்க சும்மா இருங்க, அவ வாங்கியிருக்கா. அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. சரி வரட்டும், விசாரிப்போம், முடிவெடுக்கலாம் அதுக்கப்புறம். வரட்டும் சார், பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன ஸ்னேகா, நேற்று ஏதோ முன்ஜாமீன் வாங்கியிருக்கேன், சொல்லவே இல்லை என்கிட்ட. எதுக்கு சார்? நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன அங்க வந்து மீட் பண்ணலாம்னு நினைச்சீங்களா? பாருங்க சார், எவ்வளவு திமிரா தைரியமா பேசுறான்னு. எக்ஸ்கியூஸ் மீ சார், திமிரு வேற தைரியம் வேற, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்னேகா இந்த பாரு, அந்த பணத்தை லஞ்சமா வாங்கினு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துரு, மன்னிப்பு கேட்டுரு, நான் அவனை விட்டுறேன். ஸ்னேகா வேண்டாம், ஸ்டேட்மெண்ட்ல எழுதி கொடுக்காத, அது ப்ரூஃப் ஆயிடும். ராஜீவ் ஜஸ்ட் ஷட் அப். சார் ஒரு நிமிஷம், நான் எந்த பணம் சார் வாங்கினேன்? கான்ட்ராக்ட் வாங்கினியே 20 லட்சம் ரூபாய் லஞ்ச பணம், அதுதான். சார் நான் அந்த பணத்தை வாங்கல, அது என்னோட அக்கௌண்ட்க்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இந்த பாரு, பணம் உன் அக்கௌண்ட்ல வந்து தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அது உன் அக்கௌண்ட்ல தானே இருக்கு, நீ தானே பொறுப்பு. சார் இப்ப அந்த பணம் என்னோட அக்கௌண்ட்ல இல்ல, திருப்பி கொடுத்துட்டேன். வாட்? போய் சொல்றா சார். சார் பணம் எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே திருப்பி கொடுத்துட்டேன். என் அக்கௌண்ட்டுக்கு வரல. நான் தான் அமிச்சிட்டேன்னு சொல்றேன். நீ இல்லன்றல. சரி இதோ உன் முன்னாடி நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். மேனேஜர் சார், நான் தனபால் பேசுறேன். வணக்கம். என் அக்கௌண்ட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்கா, கொஞ்சம் பாருங்க. என்னது வரலையா? நல்லா பாத்தீங்களா? ஓகே தேங்க்ஸ். என்ன சிரிக்கிற? பணம் வரல சார். ஸ்னேகா என்ன விளையாடுறியா? உன் மேல கிரிமினல் கேஸ் இருக்கு, அனாவசியமா விளையாடின, you will have to face severe consequences for this. 20 லட்சம் பணம் எங்க? சார் இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? நான் சொன்ன மாதிரியே பணம் எங்க இருந்து வந்துச்சோ அந்த அக்கௌண்ட்க்கே நான் திரும்ப அனுப்பிட்டேன். அப்படின்னா பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு சார். வாட்? ஆமா சார், பணத்தை உங்க அக்கௌண்ட்ல போட்டாச்சு. எனக்கு தெரியாது. பணம் உங்களுக்கு வந்தது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அந்த 20 லட்சம் ரூபாய் பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு என்னோட அக்கௌண்ட்ல இருந்து போயிடுச்சு. அப்படின்னா நீங்க லஞ்சம் வாங்கின மாதிரி தானே அர்த்தம்? உனக்கு எவ்வளவு தைரியம் திமிரு இருந்தா அந்த பணத்தை என் அக்கௌண்ட்ல போடுவேன், என் பெர்மிஷன் இல்லாம? சார் இதுதானே சார் நான் நேத்து உங்ககிட்ட கேட்டேன். அப்போ அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்து உன் அக்கௌண்ட்டை போட சொன்னதை டவுட் பண்றியா? ஆமா சார். அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? சார் நீங்க எங்க? இல்ல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ப்ளீஸ் டேக் எ சீட் சார். ஹலோ, அங்கேயே நில்லு. இந்த கேஸை நான் தான் இப்ப விசாரிக்கிறேன். அதான் நீங்க இவங்க கிட்ட 20 லட்சம் கொடுத்து அதை அவங்க ஸ்னேகா அக்கௌண்ட்ல போட்டு அதை நீங்க லஞ்ச புகார்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அது இல்லன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. உங்க கான்ட்ராக்டர் பாபுவே இதெல்லாம் ஒத்துக்கிட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஐம் வெரி சாரி சார். இந்த பிரச்சனை போலீஸோட முடிஞ்சு போயிருன்னு சொன்னீங்க, ஆனால் ஐஜி லெவலுக்கு போயிருச்சு. வேற வழி இல்லை சார், உண்மையை ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். ஹலோ ஹலோ, இருங்க இருங்க, நீங்க உங்க வாயாலேயே சாருக்கு சொல்லுங்க. சார் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கஜேந்திரன் சார் ஆஃபீஸ் வர சொன்னார் சார். சார் என்ன சார் திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? அர்ஜென்ட்டா பேசணும் நீங்க, இப்ப பேசாம இருக்கீங்க. அது
உங்க 2 பேரால ஒரு சின்ன வேலை ஆகணும். என்ன சார்? சொல்லுங்க சார். See, it's very very simple. நீங்க 2 பேரும் என் கம்பெனியோட மெஜாரிட்டி எல்லா ப்ராஜெக்ட்ஸ் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய சம்பாதியமும் சம்பாதிச்சிருக்கீங்க. அதனால தான் உங்க 2 பேரையும் வர சொன்னேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க சார். இல்ல, ஆஃபீஸர் ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா? அதான் தெரியுமே, ஜேஎம்டியோட பிஏ. அவளை கட்டம் கட்டியாச்சு. அவளை வேலையை விட்டு தூக்கணும். ஏன், இந்த இண்டஸ்ட்ரி விட்டே தூக்கணும். உங்க 2 பேரோட உதவி எனக்கு தேவை. அவள் தூக்குறது ஜுஜிபி மேட்ரு சார். ஆனா ஏன் தூக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவளால பெரிய பிரச்சனை. ஆஃபீஸ்ல மட்டும் இல்ல, வீட்டில் கூட. கொஞ்ச நாளா ரொம்ப குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கா. இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. சரி சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்? பாபு, தனபால், உங்க 2 பேருக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஸ்னேகா ஒரு பெரிய ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்றா. இட்ஸ் a costly MNC ப்ராஜெக்ட். உட்காருங்க. See, the assets might go up to crores. அதுல என்னன்னா, அந்த ப்ராஜெக்டை வாங்க நினைக்கிறவங்க டீல் பண்ற கம்பெனி ஆளுக்கு லட்சத்துல கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். அதான் வழக்கமா நடக்குது. எஸ், கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க, ஸ்னேகா கிட்ட இந்த ப்ராஜெக்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதாகவும் அவ அக்கௌண்ட்ல 20 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதாகவும் சீன் கிரியேட் பண்ணுங்க. சார், பணம் நான் கொடுக்குறேன். அவ அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்குறேன். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, யாருக்கும் சந்தேகம் வராம அந்த கேஷை அவ அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து வேலையை முடிச்சு கொடுக்கல, கமிஷன் கொடுத்தேன், கலடா பண்ணு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். எதுக்கு சார் இதுக்கு போய் தலையை சுத்தி மூக்க தொடுறீங்க? வேலையை விட்டு போன்னு சொன்னா போயிட போறா. அதை விட்டுட்டு பாபு, என்னென்னமோ அது கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அவ இந்த ஆஃபீஸ்ல மாத்திரம் வேலை பண்ணக்கூடாதுங்க, எங்கேயுமே அவ செய்யக்கூடாது. அதான் எனக்கு முக்கியம். புரியுதா? ஓகே ஓகே. என்ன மிஸ்டர் கஜேந்திரன், இந்த ப்ரூஃப் போதுமா அல்லது ஏதாவது மெடிசின்ஸ் வேணுமா? இல்ல, சாதாரணமா உங்களை மாதிரி பெரிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் விசாரணையில ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உடனே நெஞ்ச பிடிச்சுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாங்க. அதான் கேட்டேன். என்ன மிஸ்டர் கஜேந்திரன், பிசினஸையும் பர்சனல் ரைவலரியும் மிக்ஸ் பண்றீங்க? அப்பாவும் இந்த பொண்ணு மேல ஒரு லஞ்ச பழி சுமத்தி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? போய் ஒரு பொண்ணோட உங்க ஸ்டேட்டஸ் என்ன, தகுதி என்ன, இப்ப அவமானப்படுறீங்களே, இது நல்லா இருக்கு? இது உங்க ஆபீஸ் மேட்டர். இது பர்சனல், நான் தலையிடக்கூடாது. எப்ப நீங்க ஸ்னேகா மேல லஞ்ச பழி போட்டு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் வாரண்ட் எடுத்தீங்களோ, அப்ப அது என் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. என்ன, இப்ப ஸ்னேகா அந்த அமௌண்ட்டையும் உங்க அக்கௌண்ட்ல எடுத்து போட்டுட்டா. அதனால நீங்க எந்த புகாரும் அவன் மேல இனிமே கொடுக்க முடியாது. வேணும்னா இனிமே ஸ்னேகா உங்க மேல மான நஷ்ட வழக்கு போடலாம். சொல்லு ஸ்னேகா, உங்க எம்டி சார என்ன பண்ணலாம்? நீங்க சொன்ன மாதிரியே அவர் மேல மான நஷ்ட வழக்கு போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் சார். ஆனா அதெல்லாம் வேண்டாம். ராஜீவ் சார் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவரை நான் எதுவுமே பண்ணாம விடணும்னு நினைக்கிறேன். விட்டுறலாம் சார். இவரை தண்டிச்சு நான் என்ன அசிங்கப்படுத்திக்க விரும்பல. ஸ்னேகா, அவரை நீ தண்டிக்கணும்னு நினைச்சா தண்டிச்சிரு. எனக்காகலாம் மன்னிக்க வேணாம், நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். வேண்டாம் சார். வயசானவர், இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் விட்டுருவோம் சார். அவங்களையும் விட்டுருங்க. ஏதோ இவர் சொல்லிதான் அவங்களே பண்ணிருக்காங்க. ஸ்னேகா,
சொசைட்டில இவங்களெல்லாம் பேருக்கு தான் பெரியவங்க. ஆனா எப்ப நீ இவங்களை தண்டிக்க வேணாம்னு சொன்ன பாரு, அப்பவே நீ இவங்களோட பெரியவன் ப்ரூவ் பண்ணிட்ட. சார், நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். எம்டி சார், நீங்க எனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, கத்து கொடுத்துருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். இனிமே இந்த கம்பெனில நான் அடி எடுத்து வைக்க மாட்டேன். போலாம் சார். சார் சரி சார். அண்ணா, துவா, வா ஸ்னேகா. எப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன். ஆமா, உள்ள என்ன நடந்தது? எம்டி பண்ண எல்லா கோல்மாலையும் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணியாச்சு. என்ன இந்த மாதிரி பிரச்சனையில சிக்க வச்சது எங்க எம்டி தான். நல்ல வேளை கரெக்ட் டைம்க்கு ஐஜி சார் வந்ததால என்னை காப்பாத்திட்டாரு. இவர்தான் துவாரகேஷ். ஓ, ஐஜி சார். நைஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. ஸ்னேகா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. யூ ஆர் ரியலி லக்கி. ஸ்னேகா மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கை துணையா வரதுக்கு. தேங்க் யூ சார். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஆமா, வேலையும் விட்டுட்ட, இப்ப என்ன பண்ண போறது ஐடியா? இங்கிருந்து நேரா ஐஸ்கிரீம் பார்லர் போறேன். ஃபிக் அண்ட் ஹனி ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். 2 நாளைக்கு ஷாப்பிங், சினிமான்னு நல்லா ஊர் சுத்த போறேன். ரிலாக்ஸ்டா இருக்க போறேன். குட் குட், என்ஜாய். வரேன். பை. ஓகே சார். அண்ணே, என்னதான் ஆச்சு? என்ன ஆச்சா? மாமனாரோட டங்கு வேற அறுத்துட்டார் ஐஜி. அத்தனை பேர் முன்னாடி கஜேந்திரனோட இமேஜ் டேமேஜ். ஸ்னேகா ஒரு வார்த்தை கேட்டான், மூஞ்சி செத்து போய் சுண்ணாம்பாயிருச்சு. அந்த ஆள் ஆடின ஆட்டத்துக்கு இதான் சரியான பாடம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவர் நம்மளுடைய முதலாளி. அவர் இப்படி ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு நான் காரணமாயிட்டேனே. என்ன வார்த்தை பேசுற ஸ்னேகா நீ? நேத்துக்கு இந்நேரம் அவர் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறாரு. நான் ஜெயிலுக்கு போனா போயிட்டு போறேன். என்ன யாருக்கு தெரியும்? ஸ்னேகாங்கிறவள இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் அப்படி இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிச்சு பல ஆயிரம் பேருக்கு அவரால வேலை கிடைக்குது. பல லட்சம் பேர் அவரால சாப்பிட்டிருக்காங்க சார். பல பேரோட வீட்டுல அடுப்பு அவரால தான் சார் எரியுது. அப்படிப்பட்டவருக்கு அவருக்கு இப்படி ஒரு அவமானம் வரதுக்கு நான் காரணமாயிட்டேனே. பாருடா எப்படி பேசுறான்னு. அண்ணே, நல்ல மனுஷங்க அப்படிதானே இருப்பாங்க. நமக்கு துரோகம் பண்றவங்களுக்கும் கெடுதல் பண்றவங்களுக்கும் அவங்க நல்லது செய்யணும்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. அதுதான் ஸ்னேகாவும் யோசிச்சிருக்கா. என்னடா கரெக்ட், நீங்க நல்ல பொருத்தண்டா. ஜாடிக்கத்த முடியா கரெக்டா இருக்க, ஒத்துக்கிறேன். துவா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவர் தானே என்ன வளர்த்தாரு. இந்த கம்பெனியால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். நான் போய் அவரை பார்த்துட்டு ஒரு சாரி சொல்லிட்டு வந்துட்டுமா? ஸ்னேகா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். உன்னை நான் தடுக்க போறதில்ல. நான் தடுப்பேன். நில்லு ஸ்னேகா. சார், சும்மா அவரை விரோதி மாதிரியே பார்க்காதீங்க. அவர் உங்களுடைய மாமனாரு. உங்களுக்கு முகவரி கொடுத்ததே அவர்தான். அதெல்லாம் கரெக்ட் ஸ்னேகா. ஆனா இப்ப கஜேந்திரா அடிப்பட்ட யானையா மதம் முடிச்சிருப்பாரு. இப்ப ஐஜி வேற இல்ல, போய் மாட்டினான்னு வச்சுக்கோ, மொத்தமா முடிச்சிருவாரு. எல்லா ஆத்திரத்தையும் உன் மேல காமிப்பாரு. நீ போய் மன்னிப்பு கேட்கறத கிண்டல் பண்றதா எடுத்துக்கிட்டு கண்ணா பண்ணு கத்துவாரு. நல்ல விதத்துல எல்லாம் எடுத்துக்க மாட்டாரு. சொன்னா கேளு ஸ்னேகா. கொடுத்த காசுக்கு மேல ஓவர் விசுவாசம் எல்லாம் வேண்டாம். அந்த ஆள் ஒன்னும் ஓசில உங்ககிட்ட வேலை வாங்கல. இது பிசினஸ். மொத்தமா உன் மூளையை கசக்கி புழிஞ்சு வேலை வாங்கிட்டு தான் உனக்கு சம்பளமே கொடுக்குறான். நீ போராட வேண்டியது, கத்துக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. சரி, ஓகே. நீ ரிலாக்ஸ்டா இருக்கீங்களா? ஓகே.
சரி நான் அவரை பார்க்க போகல. Relax. ஓகே, ரிலாக்ஸ். இப்ப 2 பேரும் சேர்ந்து போங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. இருங்க, நீங்க எங்க போறீங்க? எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? கட்டாயம் சொல்லணுமா? சொல்லுங்க. பாருக்கு போய் நல்லா தண்ணி அடிக்க போறேன். அவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன் ஆர்த்தி, என்ன? மீனாவை பொண்ணு பார்க்க போறீங்களா? ஆமா, சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புங்க. உனக்கு என்ன பைத்தியமா? நேத்து வந்த ஜோசியர் வேணான்னு சொன்னார்ல, அந்த பொண்ணை கட்டினா உங்க அண்ணனோட உயிருக்கு தாண்டி ஆபத்து. எங்க அண்ணன் அந்த பொண்ணு தான் வேணும்னு பிடிவாதமா சொல்லிட்டாரு. ஜோஷியம் ஜாதகம்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? இதை நேத்து நைட்டே சொல்லியிருக்கலாம்ல. ராத்திரி 11 மணிக்கு வந்தீங்க. நான் தூக்க கலக்கத்துல இருந்தேன். பொய் சொல்லாத. நேத்து ராத்திரி வேணுமே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க. ஆமா, வேணும்னே தான் மறைச்சேன். அதுக்கு என்ன இப்போ? எப்ப நான் மீனாவை பத்தி பேசினாலும், எங்க அண்ணனுக்கு மீனாவை கட்டி வைக்கிறத பத்தி பேசினாலும் ஏதாவது தடங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதான் சொல்லல, போதுமா? இந்த கல்யாணம் நடக்காது. என்னம்மா வாங்க மச்சான், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நேத்தி நைட் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்தேன். நீங்க படுத்து தூங்கிட்டீங்களா? எதுக்கு தொந்தரவு பண்ண வேணும்னு விட்டுட்டேன். ஆமா, தனா கூட விளையாடிட்டு இருந்தேன். அப்படியே படுத்துட்டேன். உங்களுக்காக வெயிட் பண்ணேன். மணி ரொம்ப நேரம் ஆச்சுன்றதுனால தூங்கிட்டேன். என்ன மாப்பிள்ள ஆர்த்தி, நீயும் ரெடியா இருக்க, நானும் ரெடியா இருக்கேன். மாப்பிள்ள ரெடி ஆகல? மாப்பிள்ள கிட்ட எதுவும் சொல்லியா? இல்ல, ஆர்த்தி சொன்னா. இல்ல மச்சான், அந்த பொண்ணு வந்து. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் மேலாம் நம்பிக்கை இல்லை. எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. அதனால இந்த டாபிக் அப்படியே விட்டுருங்க. சட்டு போட்டுன்னு முதல்ல கிளம்புங்க. ஆர்த்தி, எனக்கு ஜுவல் பாக்ஸ் ஒன்று கொடுத்தல, அது இருங்க, எடுத்து தரேன். இந்தாங்கண்ணா. மாப்பிள்ள, இதை நான் மீனாக்காக வாங்கின செயின். நல்லா இருக்கா? கொண்டாங்க. ரொம்ப அழகா இருக்குண்ணா. எங்க சின்னதா இருந்தாலும் கியூட்டா இருக்குல்ல? நல்லா வெயிட்டா இருக்கேனா? பின்ன இருக்காதா? ஏன் மச்சான், முடிவே பண்ணிட்டீங்களா? மாப்பிள்ள, எத்தனை நாளைக்கு தான் கல்யாணத்தை தள்ளி போடுறது? பொண்ணு சொல்லட்டுமா? நான் இன்னைக்கே தாலி கட்ட கூட ரெடியா இருக்கேன். ஆனா அவங்க வீட்டுல ஒத்துக்கணும்ல. இல்ல மச்சான், அந்த பொண்ணு வந்து. மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. மீனா ரொம்ப ராசியான பொண்ணு மாப்பிள்ள. மீனாவுடைய போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சென்னையில மிலிட்டரி கோட்டால பேங்க் வேலை கிடைச்சிருக்குன்னா பாத்துக்கங்களேன். அப்படி ராசியான பொண்ணை விடலாமா? இல்ல, அது வந்து. எதுவும் பேசாதீங்க, முதல்ல கிளம்புங்க. டிஃபன்ல போற வழியில சாப்பிட்டுக்கலாம். அண்ணா, இந்த செயினை நான் பத்திரமா எடுத்து வச்சிருவா. மறக்காம எடுத்துட்டு வாமா. மீனாக்காக ஆசாசியா வாங்கினது. என் கையால அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வரும்போது மறக்காம எடுத்துட்டு வா, சரியா? நான் போய் மருமகளை ரெடி பண்றேன். நீ மாப்பிள்ளைய ரெடி பண்ணு. ஒரு நிமிஷம் இங்க வா. இங்க வா. என்ன? உன் மூஞ்சிய கண்ணாடியில பாரு. ஏன் மூஞ்சிக்கு என்ன? நல்ல ராஜகலையா இருக்குல்ல? அதெல்லாம் நல்லா இருக்கு. அது என்ன சைடுல 2 கொசுறு? என்னாச்சு? ஏன்னா இந்த மீசியோட நீ போகும்போது அந்த மீனா பயந்துட மாட்டா? அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதானே உனக்கு தெரியாது. அதனால இந்த கொசுரெல்லாம் எடுத்துட்டு மாப்பிள்ளையா லட்சணமா ரெடியாகி வாயேன். அப்படிங்கிற? மாப்பிள்ள, ஆர்த்தி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா மீனா கிட்ட நெருங்கி பழகிருக்கா, பேசியிருக்கா. மீனாக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றது ஆர்த்திக்கு நல்லா தெரியும்ல. மீனாக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் செய்யறதாவே இல்லை. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இத்தனை வருஷம் ஆசாசியா வளர்த்த மீச மீனாவா மீசியான்னு பார்க்கும்போது மீனா தான் முக்கியம். மீச என்ன போனா போகுது. நான் எடுத்துறேன், வந்துடுறேன் மாப்பிள்ள. நீங்க ரெடியா? அப்புறம் என்ன கிளம்புறது? ஜோசியர் வச்சு முயற்சி பண்ணி தடுக்க முடியல. இந்த பறக்கா வெட்டி மிலிட்ரி தடிய மீனா கழுத்தில் தாலி கட்டுவேன்னு காலில் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒத்த காலில் நிற்கிறான். இப்போ இவங்க பொண்ணு பார்க்க கிளம்புறாங்க. இதை மீனாக்கு ஃபோன் பண்ணியும் சொல்ல முடியாது. சொன்னால் சமத்தியாக டோஸ் விடுவா. நாம் அங்கே போனாலும் மாட்டிப்போம். நைஸாக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கழடிக்க வேண்டியது தான். ஏங்க, நான் ரெடி. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? சட்டை போட்டுன்னு கிளம்புங்க. இதோ கிளம்புறேன். என்ன பலமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன கல்யாணத்தை நிறுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சாச்சா, நான் ஏன்டி கல்யாணத்தை தடுக்க போகிறேன்? ஏதோ நல்லதுக்கு சொன்னேன். அது உனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் பிடிக்கல. அனாவசியமாக உங்கள் அண்ணன் வாழ்க்கையை பணைய வைக்கிற. கடைசியில் அவஸ்தைப்பட போகிறது நீங்கள் தான். எங்களை விட நீங்க ரொம்ப அவஸ்தைப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதான் ஏன் எனக்கு புரியல. நல்லதுக்கே காலம் இல்லடி, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சரி சரி, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. கட்டிக்க போறது அவரு. நீங்க என்னமோ மாப்பிள்ளை மாதிரி பிக்கப் பண்ணிட்டு இருக்கீங்க. கிளம்பி வாங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கே. ஹாய், புது செயின் சூப்பர். ஆர்த்தி, நான் ரெடி. அண்ணே,
என்னன்னா இவ்ளோ அழகா இருக்க? இவ்ளோ நாள் இந்த அழகை மறைச்சு வச்சிட்டு இருக்கியா நீ? இப்பதான் மாப்பிள்ளைய லட்சணமா அழகா இருக்க. என்னங்க? இதான் வந்துட்டேன். மீனா கொன்ன பார்த்தோன்னே புடிச்சு போதா இல்லையான்னு பாரு. ஹலோ, என்னது? ஆஃபீஸில் ஃபயர் ஆக்சிடென்டா? கம்பெனி டாக்குமெண்ட்ஸு எரிஞ்சு நாசமா போச்சா? எம்டிக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஃபயர் சர்வீஸுக்கு சொல்லியாச்சா? அப்படியா? ஐயோ, ஒரு முக்கியமான கிளைண்ட் ஃபைல் ஆச்சு. வாட்ச்மேன் உள்ள மாட்டிக்கிட்டாரா? நானா உடனே ஆஃபீஸ் சொன்னமா? நான் இப்போ எப்படி ஆஃபீஸ்க்கு வருது? நான் இப்போ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கேன். சரி வந்துடுறேன், இப்பயே கிளம்பி வந்துடுறேன். சரி பை. ஆர்த்தி, ஆஃபீஸில் ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட்டா, நான் உடனே கிளம்பி போயாகணும். என்னங்க இது? அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போற இந்த நேரத்துல? ஏமா எமர்ஜென்சினா சொல்லிட்டா வரும். நான் டீல் பண்ற கிளைண்டோட ஃபைல் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சான். நான் இப்போ பொண்ணு பார்க்க வர்றது முக்கியமா இல்ல ஆஃபீஸ் போறது அது முக்கியமா? இல்லங்க. வரமச்சா. சரிம்மா, மாப்பிள்ளை கிளம்பிட்டோம். ஆஃபீஸ் போயிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க. அண்ணே இவர் இல்லாம எப்படின்னு? சரிம்மா. சரி, இன்னொரு நாள் தள்ளி போடுங்க. இல்ல மாப்பிள்ள, வரேன்னு சொல்லிட்டோம். போலனா மரியாதையா இருக்காது. சரி மச்சான், நீங்களும் ஆர்த்தியும் போயிட்டு வந்துருங்க. நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். அப்ப நீங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? சரிம்மா. அவங்க வீட்டு அட்ரஸ் தெரியுமா? பேசுறதுக்கு நேரம் இல்லம்மா, மெசேஜ் தட்டி விடு. என்னண்ணே இப்படி சொல்லிட்டு போறாரு? ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்றாருல, போயிட்டு வரட்டுமா? சரி வா, நாம கிளம்பலாம். காரை வேற எடுத்துட்டு போயிட்டாரே. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஒரு ஆட்டோ இல்ல கால் டாக்ஸி பிடிச்சிட்டு போலாம். வா. சரிண்ணா.